ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு பங்குச் சந்தையில் இருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட பைபேக் வந்து அப்ரூவல் நடந்திருக்கு. 18,000 கோடிக்கு வந்து பைபேக் பண்றதுக்கு இன்ஃபோசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பிரீமியம்ல இது வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க டீடைல்ஸை பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஃபோசிஸ் பைபேக் கொடுத்துட்டாங்க. டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பைபேக் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். ஸோ சிஎல்எஸ்ஏ ரேட்டிங் ஏஜென்சி வந்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட். அடுத்தது லுப்பினோட டார்கெட்டை இன்வெஸ்டர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம். இவங்க வந்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த டீடைல்ஸை பார்க்கலாம். அடுத்தது நிப்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ், கடைசியா வந்து எஃப்இடிஏ டேட்டாவும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோடைய பைபேக் அப்ரூவலை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ஃபோசிஸ் வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் வந்து 1510. ஸோ இந்த ப்ரைஸ்ல இருந்து 19% ப்ரீமியம்ல வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. 1800 ரூபாய் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ். இதில் தான் அவங்க வந்து பைபேக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகம். 13,000 கோடி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அனலிஸ்ட் எல்லாருமே. ஆனால் இவங்க 18,000 கோடிக்கு வந்து ஸ்டாக்கை வந்து திருப்பி வாங்குறாங்க. ஸோ இந்த பைபேக்ல ரீட்டைலர் வந்து கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெண்டர் மோட்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இன்ஃபோசிஸ்க்கு, அதனுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்து இன்ஃபோசிஸ் ஷேரை ஆல்ரெடி வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு பைபேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெக்கார்ட் டேட்டை பத்தி அவங்க இன்னும் சொல்லல. அது மோஸ்ட்லி வந்து 1 or 2 டேஸ்ல வந்துதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ கரண்ட் பிரைஸுக்கு அது 19% ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ உங்களுடைய பிரைஸ் வந்து 1800 ரூபாய்க்கு கம்மியா இருந்ததுன்னா இந்த பைபேக்கை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நீங்க டெண்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பிரைஸ் 1800 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் வாங்கிடுவாங்க. ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து அலோகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன். ஏன்னா அது பார்ட்டிசிபேஷனை பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது இந்த இன்ஃபோசிஸ்ல இந்த பைபேக் அப்புறம் ரேட்டிங் ஏஜென்சிலாம் வந்து எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். சிஎல்எஸ்ஏ இந்த புரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1861 சொல்லிட்டு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1861. இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட 23% வந்து அதிகம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோமுராவுடைய டார்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1880. ஸோ இவங்க வந்து 24% இப்ப இருக்கிறத விட ஐயா டார்கெட் கொடுத்துருக்காங்க. இதுவும் சிஎல்சி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மோரல்ல சேமா தான் இருக்கு. அடுத்தது மார்கன் ஸ்டான்லி, இவங்க கொடுத்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1700 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 13% வந்து கரண்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு ஆவரேஜா 20% கிட்ட டார்கெட் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்ற ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல growth வந்து நல்லா தான் இருக்கு. 7.5% இவங்க வந்து நல்ல growthல கொடுத்துருக்காங்க. ஈவன் டிசிஎஸ் விட இவங்க பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த டார்கெட் பிரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா டிசிஎஸ்க்கு வந்து பைபேக் வருமா இல்லையான்றதை பார்க்கலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎல்எஸ்ஏ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க நம்ம டிசிஎஸ் உடைய பைபேக் ஹிஸ்டரி ஆல்ரெடி போட்டிருக்கோம். எவ்ரி 2 years வந்து அவங்க லாஸ்ட் 8 yearsல பண்ணிட்டு இருக்காங்க பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் அதே தான் வந்து கோட் பண்றாங்க. லாஸ்டா அவங்க அக்செப்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 23ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 20,000 கோடி கிட்ட பைபேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது வந்து பேஸ்டா நம்ம எப்படி ஹிஸ்டரி வச்சு சொன்னோமோ அவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. பெரிய டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க 20,000 கோடிக்கு அப்படின்னு. அதுவும் என்ன மாதிரி மோடு அப்படின்னா டெண்டர் ஆஃபர் ஸ்டைல், அதாவது ரீட்டைலா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓப்பன் மார்க்கெட்ல இல்லாம டெண்டர் ஸ்டைல்ல அவங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே இதான் நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வேணுன்றவங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த இயர்ல எவ்வளவு பைபேக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரீட்டைல் அலோகேஷன் ஆயிருக்குன்றதெல்லாம் டீடைலா போட்டிருக்கேன். ஸோ இந்த 20,000 கோடி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் தான் டிசிஎஸ்க்கு, அதனுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு. இன்னொன்னு இந்த புரோக்கிங் ஏஜென்சில வந்து சிஎல்எஸ்ஏ இவங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 38% அப்சைட். ஸோ நான் லாஸ்ட் வாட்டியே சொல்லியிருந்தேன் இன்ஃபோசிஸை விட எனக்கு வந்து டிசிஎஸ் என்னுடைய ஒப்பீனியனுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு. ரீசன் வந்து இது வந்து கொஞ்சம் பாட்டம்ல இருக்கு. இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி 7% ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து 20% இவங்க பாட்டம்ல இருக்கிறதுனால இவங்க வந்து இதுக்கு வந்து 38% கிட்ட டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,279 ரூபாய். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக்கு.
கம்பேர்ட் டு த இன்ஃபோசிஸ். ஸோ உங்களுடைய அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஸ்டாக் வாங்குறதுன்றதை டிசைட் பண்ணீங்க. உங்களுடைய ஒப்பீனியனே கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சிஎல்எஸ்ஏ இல்லாம மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 51 அனலிஸ்ட்ல 34 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சொல்லியிருக்காங்க. செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ் உடைய டார்கெட். அதனுடைய பைபேக் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஎல்எஸ்ஏ சொன்ன டீடைல்ஸ். இன்வெஸ்டர் இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம். இவங்க வந்து லுபினுக்கு டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டார்கெட் வந்து 2100ல இருந்து இந்த 2100 இது வந்து பழைய டார்கெட் அவங்க சொன்னது. ரிவைஸ்டு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2265 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மா செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுன்றவங்க லுபின் ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. அது பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அந்த டீடைல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2040 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றவங்களும் நான் பிரேக் அவுட் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதை வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். டைமிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இப்போ கொஞ்சம் பாட்டம்ல இருந்தா பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லுபினுடைய பிரேக் அவுட் பார்க்கலாம். ஸோ நிப்டி வந்து நான் அவர்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். லாஸ்ட் நேற்று சொன்ன ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கு. அது 25,125 லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுனால மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸோ இல்லை கன்சல்டேஷனோ கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா ஒரு பெரிய மூவ் நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ லெவலு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. லாஸ்ட் வாட்டி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பாருங்க, எண்ட் ஆஃப் த டே ஒரு 2.25 கால் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில். ஸோ இது வந்து 2.25 காலுக்கு மேல நடந்தது. ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து பதிவாயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய செல்லிங் வேற நடந்தது மார்க்கெட்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கல. ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தரா இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி மேலே போச்சு அப்படின்னா நிப்டியில கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெரிய ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஃப்ஐ வந்து அகைன் வந்து நேத்து 3000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கும். ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இருக்கும். எந்த லெவல் அப்படின்னா, ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் முன்னாடி இருந்து பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,700 லெவல். ஸோ இது 2 இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டி எப்படி போகுது. இன்னையோட எஃப்ஐடிஏ டேட்டாவும் நான் எனக்கு தெரியல, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கா இருக்க லுபினை பார்க்கலாம். ஸோ லுபின் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல்லையும் அது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். நேற்று பிரேக் அவுட் ஆக முடியல, ஒரு விக்கு வேற ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிருந்தேன். பட் இன்னைக்கு கேப் அப்ல போயிட்டு ஒரு பெரிய மூவ் கொடுத்துருச்சு. ஸோ இது ரீட்ரேஸ் ஆச்சுன்னா எடுக்க முடியுமான்றதை நான் பார்க்குறேன். நீங்கள் லுபின்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்றதை எனக்கு சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லுபினுடைய டெக்னிக்கல்ஸ். இது ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1880 லெவல். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லுபினுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த ஜோன். ஸோ இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து எவ்வளோ பெரிய மூவ் கொடுக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லுபின்ல அந்த டார்கெட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சிஎல்சியில். ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லுபினை. நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வெயிட் பாருங்க. ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணீங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது, ஸோ எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்துடலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் பார்த்துடலாம் கடைசியாக. ஸோ எஃப்ஐஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 11ஆம் தேதி எவ்வளோ பெரிய செல்லிங், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. பட் ரெசிஸ்டன்ஸில் இந்த செல்லிங் நடக்க தான் செய்யும். இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஃப்ஐ விற்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியும்.
ஸோ பிரேக் அவுட் முடிஞ்சு எஃப்ஐ வந்து செல்லிங் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டில் வந்து டிஐ வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த 2 நாள்ல பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 9000 கோடி. இதெல்லாம் வந்து ரொம்ப மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். அட்வான்ஸ் டிக்ளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பையிங்ல தான் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் வந்து ஏறி இருக்குன்னு தெரியறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனு இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.